அனைவருக்கும் வணக்கம். இந்த வகுப்பறையில் கடிகார கணக்குகள் நம்ம பார்க்க போகிறோம். கடிகாரத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். இதை நம்ம ஈஸியாக எப்படி படம் வரையலாம் அப்படின்னாக்கி இந்த மாதிரி இப்படி பாதியாக பிரிச்சுக்கிடுங்க. இது 12, இது 6, இது பார்த்திங்கனாக்கி 3, இது 9. அடுத்து பார்த்திங்கன்னா இதை 2 பகுதியாக நீங்கள் பிரிச்சுக்கிடுங்க சம பாகமாக. இங்கே இங்கே இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 1 2 4 5 7 8 10 11. இப்போ பார்த்தீங்கன்னாக்கி 1க்கு ஆப்போசிட் வந்து 7வது மணி, 2க்கு ஆப்போசிட்டு 8வது மணி, 11 மணிக்கு ஆப்போசிட்டு 5, 10க்கு ஆப்போசிட்டு 4. இதை நம்ம கணக்கில் சில நேரம் அப்ளை பண்ண வேண்டியிருக்கோம் தெரியும். அது மாதிரி பார்த்திங்கன்னா இது வட்ட வடிவில் இருக்கிறதுனால இந்த மையத்தில் அமையக்கூடிய கோணம் வந்து 360 டிகிரி. நமக்கு தெரியும் வட்டத்தின் உள்ள மொத்த கோண அளவு, ஒரு மையத்தில் அமையக்கூடிய கோணம், ஒரு புள்ளியில் அமையக்கூடிய கோணம் 360 டிகிரிங்கிறது தெரியும். இப்போ நம்ம இதில் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னம்னா நிமிடமுள்ள ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். இப்போ இதில் ஒரு நிமிடமுள்ள இருக்குது. இந்த நிமிடமுள் வந்து நீளமாக இருக்கும். இதை வந்து பெரிய முள்ளுன்னு சொல்லுவாங்க, சிறிய முள் வந்து மணிமுள். அப்போது இதில் கேள்வி நமக்கு எப்படி கேட்டிருப்பாங்கன்னா மணிமுள்ளுக்கும் நிமிடமுள்ளுக்கும் உள்ள கோணம் என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க, இல்லை பெரிய முள்ளுக்கும் சிறிய முள்ளுக்கும் இடைப்பட்ட கோணம் என்ன அப்படிங்கிறது. இதை வந்து நம்ம ஃபார்முலா படியும் செய்யலாம், மேனுவலாகவும் செய்யலாம். எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நிமிடமுள்ள மாத்திரம் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கிடுவோம். இந்த நிமிடமுள்ள மாத்திரம் எடுத்துக்கிட்டோம்னா இந்த நிமிடமுள் இந்த இடத்துல இருந்து, இந்த 12ல் இருந்து இந்த 12க்கு மறுபடியும் வரக்கூடிய 360 டிகிரி இது சுற்றுறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிடுது அப்படின்னாக்கி 1 மணி நேரத்தில் இந்த நிமிடமுள் என்ன செய்யும், 60 நிமிடம் அல்லது 1 மணி நேரத்தில். 1 மணி நேரத்தில் எவ்வளவு தூரம் இது கடக்குது அப்படின்னாக்கி கடக்கும் தூரம் எவ்வளவு அப்படின்னாக்கி 360 டிகிரி. அப்போ ஒரு நிமிடத்தில் இந்த நிமிடமுள் கடக்கக்கூடிய தூரத்தை கண்டுபிடிக்கணும். அப்போ 60 நிமிடத்துக்கு நமக்கு தெரிஞ்சிட்டு, அப்போ ஒரு நிமிடத்திற்கு கடக்கும் தூரம் கண்டுபிடிக்கணும்னா 60 நிமிடத்திற்கு 360 டிகிரி அப்படின்னா ஒரு நிமிடத்திற்கு எவ்வளவு? இந்த ஒரு 0க்கு ஒரு 0 கட் பண்ணிடுங்க. 1 6 6 6 6 36. அப்போ ஒரு நிமிடத்தில் இந்த நிமிடமுள்ள என்ன செய்யுது, 6 டிகிரி என்ன செய்யுது இதில் கடந்து போகுது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கி இதில் இருந்து இதுவரை 5 டிகிரி. அப்போ இதில் 1 டிகிரி அப்படின்னாக்கி இதை நம்ம 4 பங்காக வச்சோம்னாக்கி இந்த பகுதி தான் 6 டிகிரி. இங்கே இருந்து இங்கே போகிறதுக்கு நிமிடமுள் எடுத்துக்கூடக்கூடிய அந்த கடக்கக்கூடிய இந்த தூரம் தான் 6 டிகிரி. அடுத்து பார்த்திங்கன்னா மணிமுள் எடுத்துக்கிடுவோம். இப்போ மணிமுள் நம்ம இதில் 1 மணியில் போட்டுக்கிடுவோம், சரியா? மணிமுள் வந்து ஒரு நிமிடத்தில் எவ்வளவு தூரம் கடந்து போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ மணிமுள் எடுத்துக்கிடுங்க. இந்த 1ல் இருந்து இந்த 1 வரதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிடும், 12 மணி நேரம் எடுத்துக்கிடும். அப்போ 12 மணி நேரம் அந்த கடக்கக்கூடிய தூரத்தை எவ்வளவு டிகிரியில் எடுத்துக்கிடுது, அது 360 டிகிரி எடுத்துக்கிடுது. இங்கே இருந்து இங்கே வர்றதுக்கு அது 360 டிகிரி எடுத்துக்கிடுது 12 மணி நேரம். அப்போ 1 மணி நேரத்தில் இந்த மணிமுள் கடக்கக்கூடிய தூரம் அப்படின்னாக்கி 12 மணிக்கு 360 டிகிரினா 1 மணி நேரத்தில் எவ்வளவு தூரம் அது போகுது. அப்போ 1 12 12, 3 12 36, ஒரு 0. அப்போது இது 1 மணி நேரத்தில் எவ்வளவு டிகிரி போகுது, 30 டிகிரி. இதே மாதிரி தான் இந்த 1லேருந்து இங்கே 2க்கு வர்றதுக்கு இதுக்குள்ள தூரம் வந்து எவ்வளவு, 30 டிகிரி. அப்போது 1 மணி நேரம் என்பது எவ்வளவு, 60 நிமிடங்கள், சரிதானா? அப்போ ஒரு நிமிடத்தில் கடக்கும் தூரம், ஒரு நிமிடத்தில் மணிமுள் கடக்கக்கூடிய தூரம் 60 நிமிடத்துக்கு 30 டிகிரினா ஒரு நிமிடத்திற்கு எவ்வளவு, ஒரு 0 ஒரு 0, 1 3 3 2 3 6. அப்போ இதை பெருக்குனிங்கன்னா அரையும் 1ஐயும் பெருக்குனிங்கன்னா அரை டிகிரி. அப்போது மணிமுள் ஒரு நிமிடத்தில் எவ்வளவு டிகிரி கடந்து போகுது, அரை டிகிரி கடந்து போகுது. இந்த ரெண்டும் தெரிஞ்சதுன்னா வரக்கூடிய கணக்குகள்லாம் நம்ம வந்து செய்யலாம்.
கடிகார கணக்குல முதல் டாபிக் இரு முட்களுக்கு இடைப்பட்ட கோண அளவை எப்படி அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். 6 மணி 45 நிமிடம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கி 45 நேருக்கு இந்த இதை போட்டுக்கலாம். 6 மணிங்கும்போது 7க்கு முன்னாடி 6 மணி வரும். இதற்கு இடைப்பட்ட கோணம் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. இதை நம்ம ஃபார்முலா படியும் செய்யலாம். 30h மைனஸ் 11/2 m. இந்த ஃபார்முலா படி நம்ம என்ன செய்யலாம், இதை அப்படியே அப்ளை பண்ணலாம். அப்போ 30 பெருக்கல் h 6 மணி 6 கழித்தல் 11/2 மினிட்ஸ் 45. இதை அடிச்சு போடுங்க. 1 2 2 2 2 4 2 2 4 மீதி 10 I 2 10. 225 11 பெருக்கணும்னா 225 225 இந்த மாதிரி எழுதிக்கிட்டு அப்படியே கூட்டிக்கலாம். 7 ஒரு ஸ்தானம் மாத்திரம் புள்ளி வச்சுருங்க. அப்போ இதனுடைய மதிப்பு 247.5. 30ஐயும் 6ஐயும் பெருக்குங்க. 3 18 ஒரு 0 போட்டுக்கிடுங்க. இதுல இருந்து இதுல கழிக்க முடியாது. இந்த மாதிரி கணக்குல நீங்க என்ன பண்ணீங்கன்னா பெரிய எண்ணில இருந்து சிறிய எண்ணை கழிச்சுக்கிடுங்க. அப்போ இந்த மாதிரி இதுல நம்ம என்ன செய்வோம், 180 அப்படியே கழிப்போம். 5 7 6 67.5 டிகிரி. அப்போ இந்த மாதிரி நம்ம ஃபார்முலாவில் போட்டோம்னா இதற்கு இடைப்பட்ட கோண அளவு நம்ம என்ன செஞ்சிடும், 67.5 டிகிரின்ட்டு நமக்கு ஆன்சர்ல கிடைச்சிடும். இதே இதை நம்ம என்ன செய்யலாம், மேனுவலாகவும் செய்யலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 8க்கும் 9க்கும் உள்ள இந்த கோண அளவு 30 டிகிரி. அதே மாதிரி இந்த 7க்கும் 8க்கும் உள்ள தூரம் 30 டிகிரி. இப்போ இந்த மணிமுள்ளுக்கும் இந்த 7க்கும் இடைப்பட்ட தூரம் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏற்கனவே 45 நிமிஷத்துல இந்த முள்ளு 6ல இருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கு. அப்போ இந்த முள்ளு இந்த 45ல இருந்து இங்க 60க்கு போகணும்னா இன்னும் 15 நிமிஷம் இருக்கு. அப்போ 15 நிமிஷங்கள் இந்த மணிமுள் கடக்கணும்னா ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம், மணிமுள்ளு ஒரு நிமிஷத்துக்கு ½ டிகிரி போகுதுன்னு பார்த்துருக்கோம். அப்போ 15 நிமிஷத்துக்கு அது அரையால பெருக்கும் போது 7.5 டிகிரி என்ன செய்யணும், இன்னும் இந்த பக்கம் இருக்கு. அப்போ இது 30 இது 30 60 7.5 டிகிரி. அப்போ 67.5 டிகிரி. இந்த மாதிரி நம்ம என்ன செய்யலாம், மேனுவலாகவும் இதனுடைய கோண அளவை நம்ம கண்டுபிடிக்கலாம். அடுத்தாப்புல 2வது பார்த்தோம்னாக்கி இரு முட்களுக்கு இடைப்பட்ட எதிர்கோணம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். இது 10 மணி 45 நிமிஷம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதனுடைய எதிர்கோணம் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி 10 மணி 45 இது 45 அப்படி எடுத்துக்கிடுங்க. இந்த நம்பருக்கு முன்னாடி இது என்ன இருக்கும், 10 மணி 45. இந்த கோணம் நமக்கு கேட்கல. இதற்கு எதிர்கோணம் இந்த ரிஃப்ளெக்ட் ஆங்கிள், இந்த ஆங்கிள் தான் கேட்டிருக்கிறாங்க. அப்போ நம்ம இதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னோம்னா மொத்த கோணம் 360ல இருந்து இந்த கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய இந்த கோணத்தை நம்ம கழிச்சிட்டோம்னா இந்த ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிளுடைய மதிப்பு நமக்கு கிடைச்சிரும். அப்போ நம்ம இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னாக்கி இதே ஃபார்முலாவில் கூட நம்ம அப்படியே அப்ளை பண்ணலாம். 30h மைனஸ் 11/2 m. இப்போ இதில் அப்படியே நம்ம என்ன செய்வோம், அப்ளை பண்ணுவோம். 30 பெருக்கல் 10 கழித்தல் 11/2 45. இதை அப்படியே கட் பண்ணுங்க. 1 2 2 2 4 2 2 4 5. இது எல்லாத்தையும் பெருக்கும் போது ஏற்கனவே நம்ம இங்கே பெருக்கின இந்த ஆன்சர் தான் கிடைக்கும். 247.5. இந்த ரெண்டையும் பெருக்குங்க 300. அப்போ 300ல இருந்து 247.5 நம்ம கழிப்போம். அப்போ கழிக்கும் போது 10க்கு 5 போச்சுன்னா 5, 9க்கு 7 போச்சுன்னா 2, 9க்கு 4 போச்சுன்னா 5. அப்போ 52.5 டிகிரி. அப்போ இதற்கு இடைப்பட்ட கோணம் 52.5 டிகிரின்னு நமக்கு கிடைச்சிடுது. ஆனா இது இந்த கோணம் நமக்கு கேட்கல, இதுக்கு இடைப்பட்ட கோணம் தான் கண்டுபிடிச்சிருக்கிறோம். அப்போ 360 டிகிரியில இருந்து நம்ம 52.5 டிகிரியை கழிச்சோம்னாக்கி நமக்கு இந்த ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் கிடைச்சிரும். அப்போ 10க்கு 5 போச்சுன்னா 5, 9க்கு 2 போச்சுன்னா 7, 5க்கு 5 போச்சுன்னா 0, இங்கிருந்து 3. அப்போ 307.5 டிகிரி. இதை நம்ம மேனுவலாகவும் என்ன செய்யலாம், இதை கண்டுபிடிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கி இந்த 9க்கும் 10க்கும் இடைப்பட்ட இந்த கோணம் 30 டிகிரி. இப்போ இது பார்த்தீங்கன்னாக்கி 10ல இருந்து 11க்குள்ள போகல, 3/4 தூரம் வந்திருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த நிமிடம் உள்ள இந்த 12ல இருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்க அளவுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும்.
அப்போ இது 45 நிமிஷம் இங்கே வந்திருக்கு. ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் மணிமுள்ளு ஒரு நிமிஷத்துக்கு அரை டிகிரி போகுதுன்னு பார்த்துருக்கோம். அப்போ 45 நீங்கள் அரையால் பெருக்குனீங்கன்னா 22.5 கிடைக்கும். அப்போ 30 கூட 22.5 நீங்கள் கூட்டிடுங்க. அப்போ 52.5 டிகிரி கிடைக்கும். அப்போ நமக்கு கண்டுபிடிச்ச இதே ஆன்சர் தான் நம்ம மேனுவலாக கண்டுபிடிச்சாலும் கிடைக்கி. அப்போ மொத்த டிகிரி 360. அந்த 360லேருந்து இந்த 52.5 நம்ம கழிச்சிட்டோம்னா அதே மாதிரி 307.5 டிகிரி கிடைக்கும். கடிகார கணக்கில் 3வது தலைப்பு ஒன்றன் மீது ஒன்று பொருந்துவது. அப்போ மணிமுள்ளும் நிமிடமுள்ளும் ஒன்றன் மீது ஒன்று பொருந்துவது எத்தனை முறை அப்படின்னு கேட்பாங்க. 12 மணி நேரத்தில் 11 முறை என்ன செய்யுது ஒன்றன் மீது ஒன்று பொருந்துது. 24 மணி நேரத்தில் 22 முறை என்ன செய்யுது ஒன்றன் மீது ஒன்று பொருந்துது. நிமிடமுள்ளும் மணிமுள்ளும். நமக்கு கேள்வி இப்படி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2 மணிலேருந்து 3 மணிக்குள்ள எந்த நிமிடம் எந்த வினாடியில் இது ஒன்றன் மீது ஒன்று பொருந்துது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒரு ஃபார்முலா இருக்குது. 12/11 m. இந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணோம்னா எந்த வினாடி எந்த நிமிடம் அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கி இந்த 2 அப்படிங்கக்கூடிய மணியை எடுத்துக்கிடுங்க. 2 to 3 அப்படின்ட்டு நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அதனால் நீங்கள் இதில் ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய மணியை எடுத்துக்கிடுங்க. அப்போ இந்த மணிமுள்ளும் நிமிடமுள்ளும் இந்த 2 அப்படிங்கிற நம்பர் நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் இருக்கக்கூடிய நம்பரை எடுத்துக்கிடுங்க. இந்த நம்பரை என்ன செய்யணும்னா 5ஆல் பெருக்கணும். இது 10. இந்த 10 தான் என்ன செய்யணும்னா இந்த எம்மில் பிரதியிடணும். அப்போ பாருங்கள் 12/11 பெருக்கல் 10. அப்போ 12ஐயும் 10ஐயும் பெருக்கிறீங்கன்னா 120/11. இதை நீங்கள் வகுத்து போட்டிங்கன்னா 11 110 மீதி 10 இருக்குது 10/11. அப்போ இந்த 10 வந்து நிமிடம், இந்த 10/11 வந்து வினாடி. அப்போ மணி வந்து 2 மணி 10 நிமிடம் 10/11 வினாடியில் இது என்ன செய்யுது ஒன்றன் மீது ஒன்று பொருந்துகிறது. அப்போ நம்ம இந்த எம் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது மாத்திரம் தெரிஞ்சதுன்னா இந்த ஃபார்முலாவில் போட்டு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். 4வது பார்த்தீங்கன்னாக்கி ஒரே நேர்கோட்டில் அமைவது. அப்போ ஒரே நேர்கோட்டில் அப்படின்னாக்கி ஒன்றுக்கொன்று எதிர்னாலும் ஒரே நேர்கோட்டில் அமைவதுனாலும் ஒரே அர்த்தம் தான். அப்போ 12 மணி நேரத்தில் 11 முறை என்ன செய்யுது ஒரே நேர்கோட்டில் அமைகிறது. 24 மணி நேரத்தில் 22 முறை என்ன செய்கிறது ஒரே நேர்கோட்டில் அமைகிறது. இப்போ நம்ம அடுத்த கணக்கு 2 to 3 மணிக்குள்ள இது ஒரே நேர்கோட்டில் எப்போ அமையுது அப்படின்ட்டு நமக்கு கேள்வி கேட்பாங்க. அப்போ கேட்கும்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாக்கி இதுக்கும் இதே ஃபார்முலா தான் 12/11 பெருக்கல் m. இந்த ஃபார்முலாவில் போடணும். இதில் வந்து இந்த எம்முக்கு பதில் எதை போடணும் அப்படின்னாக்கி ஒரே நேர்கோட்டில் அமைவது அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால இந்த 2க்கு நேராக என்ன நம்பர் இருக்குன்னு பார்க்கணும். அப்போ 2க்கு நேராக என்ன இருக்குது 8 இருக்குது ஒரே நேர்கோட்டில். அப்போது அந்த 8ஐ 5ஆல் பெருக்கி 40 போடணும். அங்கே வந்து நம்ம 2 மாத்திரம் பார்த்தோம். 2 5ஆல் பெருக்கி 10 போட்டுக்கிட்டோம். இங்கே வந்து 8 2 நேருக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நம்பர் 8 5ஆல் பெருக்கி 40. அப்போ 12/11 பெருக்கல் 40. இதை பெருக்கி போடுங்க. 4×12 48 0/11 வகுத்து போடுங்க. 4×11 44 மீதி 4 இருக்குது 40. 3×11 33 மீதி 7 இருக்குது 7/11. அப்போ அதே மாதிரி தான் 2 மணி 43 நிமிடம் 7/11 வினாடியில் இது என்ன செய்யுது அப்படின்னாக்கி ஒரே நேர்கோட்டில் அல்லது ஒன்றுக்கொன்று எதிராக என்ன செய்கிறது நிற்கிறது. இந்த மாதிரி இந்த ஃபார்முலாவில் போட்டு நம்ம செய்யலாம். கடிகார கணக்கில் 5வது தலைப்பு செங்கோணத்தை அமைக்கிறது. 12 மணி நேரத்தில் எத்தனை முறை செங்கோணத்தை அமைக்குது அப்படின்னாக்கி இப்போ பார்த்தீங்கன்னாக்கி 12க்கு வலது பக்கத்தில் ஒரு செங்கோணத்தை அமைக்கும். அதே மாதிரி இந்த 12ங்கிற முள்ளுக்கு இடது பக்கத்தில் ஒரு செங்கோணத்தை அமைக்கும். அப்போது 12 மணி நேரத்தில் இது
22 முறை என்ன செய்கிறது, செங்கோணத்தை அமைக்குது. அதே மாதிரி 24 மணி நேரத்தில் 44 முறை என்ன செய்கிறது, செங்கோணத்தை அமைக்கிறது. இது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நமக்கு என்ன செய்வாங்க கணக்கில் அப்படின்னாக்கி 2 to 3 இதே மாதிரி ஏதாவது ஒரு மணிக்குள்ள எந்த நேரத்தில் இது செங்கோணத்தை அமைக்கும் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இப்போ நம்ம 2 to 3 எடுத்துக்கிடுவோம். இதுக்கும் அதே ஃபார்முலா தான். 12/11 எம். இந்த ஃபார்முலாவில் நம்ம என்ன செய்யணும், இதை அப்படியே அப்ளை பண்ணணும். இதில் எம்முக்கு பதில் எதெல்லாம் போடணும் அப்படின்னாக்கி இப்போ நமக்கு 2 to 3 கேட்டிருக்கிறாங்க. அப்போது 2 to 3 அப்படின்ட்டு எடுத்துக்கிடும்போது 2 எடுத்துக்கிடுங்க. இந்த 2க்கு நேர் ஆப்போசிட் என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்கள், 8 இருக்கா. அப்போ இதில் செங்கோணத்தை அமைக்கிறது எதெல்லாம் அமைக்கும் அப்படின்னாக்கி இங்கே 11/5 இந்த 5 நேருக்கு இந்த நிமிடம் முழு வந்ததுனாலும் செங்கோணத்தை அமைக்கும். இங்கே 11 நேருக்கு வந்தாலும் செங்கோணத்தை அமைக்கும். அப்போது 2 நேரங்களில் செங்கோணத்தை அமைக்கும். அப்போ நமக்கு 11 அப்படின்னு பார்த்தோம்னா 11 5ஆல் பெருக்கி 55ன்னு போடணும் அந்த எம்முக்கு பதில். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கி இந்த பக்கம் 5 எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 கொண்டு 5 பெருக்குனீங்கன்னா 25 நம்ம என்ன செய்யணும், இதில் போட்டுக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா இதை அப்ளை பண்ணுங்கள். 12/11 பெருக்கல் 55 இது ரெண்டையும் பெருக்குங்க. 12×5 60 12×5 60 660 660 11ஆல் வகுங்க. 6×11 66 60 இது. அப்போ இது பார்த்தீங்கன்னாக்கி 2 to 3 மணிக்கு 60 நிமிடத்தில் அது என்ன செய்யுது காமிக்க அப்படின்னு. அப்போ இந்த 60 நிமிடத்தை நம்ம என்ன செய்யணும், மணியாக மாற்றணும். அப்போ ஏற்கனவே இங்கே 2 மணி இருக்கா, அந்த 2 மணி கூட நம்ம அந்த நிமிடத்தை இங்கே கொண்டு வந்து என்ன செய்யணும், 1 மணியாக கூட்டிக்கணும். அப்போ நிமிடம் வந்து 0ல் வந்துடும், வினாடியும் 0ல் வந்துடும். அப்போது 3 மணிக்கு என்ன செய்யும், இது செங்கோணத்தை காமிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 55 போடுங்க, 25 போடுங்க. 12/11 பெருக்கல் 25 இதை பெருக்கி போட்டிங்கன்னாக்கி 12 25 300 வரும். 300/11 இதை வகுத்து போடுங்க. 2×11 22 மீதி 8 இருக்குது 80. 7×11 77 மீதி 3 இருக்குது 3/11. இது பார்த்தீங்கன்னாக்கி 2 மணி 27 நிமிடம் 3/11 வினாடி. இந்த நேரத்தில் என்ன செய்யுது, செங்கோணத்தை அமைக்குது. அப்போது செங்கோணத்தை மாத்திரம் என்ன செய்யுது, 2 நேரம் அமைக்குது, 2 மணிகளுக்கு இடைப்பட்ட நேரம். அப்போ இதில் எந்த மணி கேட்டாலும் நம்ம என்ன செஞ்சிடலாம், இதே கால்குலேஷனில் செஞ்சிடலாம். கடைசியாக பார்த்தீங்கன்னாக்கி கண்ணாடி பிம்பம் தெரியும் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, ஒரு மணியை கொடுத்து கேட்பாங்க. நம்ம என்ன செய்வோம், இந்த மாதிரி படம் வரைஞ்சி செய்வோம். 4 மணி 10 நிமிஷம் இது கண்ணாடி பிம்பத்தில் தெரிஞ்சதுன்னா எப்படி செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மணியை நம்ம என்ன செய்வோம், 7 மணி 50 நிமிடம்னு நம்ம எழுதுவோம். ஒரு ஈஸியான மெத்தட் இருக்கு. 12 மணியில் இருந்து நீங்கள் என்ன செஞ்சிடலாம், 4:10 கழிச்சிட்டிங்கன்னாக்கி நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். அப்போது இதை 11 போட்டுக்கிடுங்க. இங்கே 60 நிமிடம், இங்கேருந்து மணிலேருந்து 60 நிமிடத்தை இது பண்ணிக்கிடுங்க. 60லேருந்து 10 கழிச்சிங்கனாக்கி 50. 11லேருந்து 7 கழிச்சிங்கன்னா 7. அப்போ 7 மணி 50 நிமிடத்தில் இது கண்ணாடி பிம்பத்தை அமைக்கொண்டு என்ன செஞ்சிடலாம், இந்த மாதிரி நம்ம கழிச்சு போட்டாலே அதுக்கு ஆன்சர் கிடச்சிரும். இதே மாதிரி 18 மணி 15 நிமிடம் இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும், இது ரயில்வே நேரம் கொடுத்துட்டாங்கன்னா 24 மணியில் இருந்து இதை என்ன செஞ்சிடணும், கழிச்சு போட்டுறணும். 18 மணி 15 நிமிடம் இதை நீங்கள் 23.60 எழுதிக்கிடுங்க. கழிச்சிங்கனாக்கி இது 45, இது 5. அப்போ 5 மணி 45 நிமிடத்திற்கு இது என்ன செய்யும், கண்ணாடி பிம்பத்தை தெரியும். இந்த 6 தலைப்புகளையும் நீங்கள் நிதானமாக மற்ற நண்பர்களுக்கு அந்த எண்களுக்கு நீங்கள் போட்டு பாருங்கள். இதை கணக்கை தெளிவாக செய்யலாம். நன்றி, வணக்கம்.